வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். வார்சாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. போலாந்து அதிபர் ஆண்ட்ரோ செச் டுடா பிரதமர் டொனால்ட் டஸ்குடன் சர்வதேச விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. மத்திய ஆசியாவின் இந்தியாவின் முக்கியமான பொருளாதார கூட்டாளி போலாந்து என பேச்சு. போலாந்தில் இருந்து ரயிலில் 10 மணி நேர பயணம். நாளை கீவ் செல்கிறார் பிரதமர் மோடி. உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் இருதரப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. சென்னையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு. தமிழகத்தில் நிம்மதியாக நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபருக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டில் நிம்மதியா தொழில் நிறுவனத்தை நடத்தலாம் என்ற நம்பிக்கை தொழிலதிபர்களுக்கு வந்திருக்கு. அதோட அடையாளமாகத்தான் ஏராளமான தொழிற்சாலைகள் கடந்த 3 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் உருவாகி வருது. தமிழ்நாடு முழுவதும் பரவலான மற்றும் நிலைக்கத்தக்க வளர்ச்சியை உறுதி செய்யறதுல நம்மோட அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருது. மாநிலத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல தொழில் திட்டங்கள் தொடங்கப்படுறதுனால அந்த மாவட்டங்கள உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படுது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கிற பகுதிக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புகள் பெருமளவு உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் அந்த பகுதிகள் உறுதியா சமூக பொருளாதார வளர்ச்சி பெறணும்னு தெரிவிச்சுக்க விரும்புறேன். மாணவர் போராட்டம் எதிரொலி. ஆர்ஜி கேர் மருத்துவக் கல்லூரி புதிய முதல்வர் டாக்டர் சுர்கிதா பால் நீக்கம். மாநில அரசு நடவடிக்கை. உலகை உலுக்கி வரும் குரங்கம்மை தொற்று. மக்களின் உடல் நலனை பாதுகாக்கும் முயற்சியில் தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சீரம் நிறுவனம் அறிவிப்பு. இந்தியா முழுவதும் 151 MP MLAக்கள் மீதான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக வழக்குகள் நிலுவை. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக அதிகபட்சமாக பாஜகவை சேர்ந்த 54 MPக்கள் மற்றும் MLAக்கள் மீது வழக்குகள் நிலுவை. மறு சுழற்சி செய்யப்பட்ட சிரஞ்சி மற்றும் உரிமை கோரப்படாத உடலில் இருந்து கடத்தி விற்பனை. மருத்துவக் கல்லூரி மாணவி படுகொலையான கொல்கத்தா மருத்துவமனை மீது திடுக்கிடும் புகார். திருமணம் ஆகாதவர்கள் இனி குழந்தைகளை தத்தெடுத்துக் கொள்ளலாம். மத்திய பெண்கள் நல மேம்பாட்டு அமைச்சகம் அறிவிப்பு. நடிகர் விஜய் கட்சியின் கொடி இன்று அறிமுகம். நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம். நடிகர் விஜய் பதிவு. நாம் தமிழர் சீமான் திருச்சி SP வருண்குமார் மோதல் தீவிரம். சீமானுக்கு அனுப்பப்பட்ட வழக்கறிஞர் நோட்டீஸ்க்கு பதிலளித்த சேவியர் பெலிக்ஸ் நீக்கம். சீமானுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் சங்கர், மத்திய சென்னை மண்டல செயலாளர் ஸ்ரீதர் பேட்டி. இயக்குனர் ப. ரஞ்சித் மீது பெண் வழக்கறிஞர் பரபரப்பு புகார். வைணவத்தை இழிவுபடுத்தும் வகையில் தங்கலான் படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும். சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் மனு.
ஒரே இடத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறையை மின் வாரியம் அமல்படுத்தியுள்ளது. இதனால் 100 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு கட்டணம் செலுத்த நேரிடுமோ என்ற குழப்பத்தில் மக்கள் உள்ளனர். இதை தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை. எக்ஸ் வலைதள பக்கத்தில் அண்ணாமலை அறிவுரை. பெண் டாக்டர் கொலையில் சுப்ரீம் கோர்ட் தாமாக முன்வந்து விசாரிப்பது ஆறுதல் அளிக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பாராட்டுகள். திருமாவளவன் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் எனக்கு தொடர்பா? தவறான தகவல் பரப்புபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை. இயக்குனர் நெல்சன் மனைவி மோனிஷா பொது அறிவிப்பு. கோவையில் நடைபெற்று வரும் செம்மொழி பூங்கா கட்டுமான பணிகள் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆய்வு. தீவிரமாகும் அதிமுக பாஜக மோதல். சென்னை திருமங்கலத்தில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரை கண்டித்து ஊழல் பெருச்சாலியே எங்கள் ஊரை விட்டு ஓடிப்போ என பாஜகவினர் போஸ்டர். எந்த நாட்டில் நீரும் சோறும் இல்லையோ அங்க புரட்சி வரும். நாம் தமிழர் சீமான் பேச்சு. 130 கோடி மக்கள் அத்தனை பேருக்கும் செல்போன் கொடுக்க, கார் கொடுக்க இந்த நாடு சட்டமும் திட்டமும் வைத்திருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் நீரும் சோறும் கொடுக்க உங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றால் இல்லை. எந்த நாட்டில் கார் இல்லை என்று புரட்சி வந்திருக்கிறது? எந்த நாட்டில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, அலைபேசி இல்லை, தொலைக்காட்சி இல்லை, குளிரூட்டி இல்லை என்று எங்கே புரட்சி வந்திருக்கிறது? ஆனால் நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் எங்கே இருந்திருக்கிறது என்பதை தலைமறைவாக உள்ள வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனை பிடிக்க போலீசார் தீவிரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்டர்போல் உதவியை நாடினார். தன்னுடன் புகைப்படம் எடுக்கும் போது ரசிகர்கள் உடலில் தொடக்கூடாது. பழம்பெரும் நடிகை ஹேமமாலினி வேண்டுகோள். மது குடிக்க தண்ணீர் கொடுக்காதவரை காலால் மிதித்து கொலை செய்த ரவுடிக்கு ஆயுள் தண்டனையுடன் 50,000 ரூபாய் அபராதம். சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடி. திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக சேவல் சண்டை நடத்திய 8 பேர் கைது. பொன்னேரி அருகே அடுத்தடுத்து 2 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைப்பு. மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை. மாரடைப்பால் கூலி தொழிலாளி உயிரிழப்பு. சோகம் தாளாமல் தாயும் சகோதரியும் தூக்கிட்டு தற்கொலை. நெல்லையில் சோகம். கடலூர் அருகே தோட்டக்கலையில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தர வேலை வழங்க கோரி தர்ணா போராட்டம். வாணியம்பாடியில் கோவில் திருவிழாவில் மோதல். கத்தியால் குத்தி வாலிபர் கொலை. குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி டாக்டர் அம்பேத்கர் சிலை அருகே உறவினர்கள் சாலை மறியல். காவல்துறையினர் குவிப்பு. சித்தார்த் நடிக்கும் மிஸ் யூ படத்தின் 2வது பாடல் சொன்னாரு நைனா வெளியீடு. நடிகை ராஷ்மிகா மந்தனாவின் அன்புள்ள டைரி இன்ஸ்டா பதிவு வைரல்.
கடவுள், சிரிப்பு, தூக்கம், புத்தகம், பயணம், காப்பி, நாய்க்குட்டி, ஆறா இல்லாமல் நான் இல்லை என புகைப்படங்கள் பகிர்வு. நான்காவது கணவர் பென் அப்லக்கை விவாகரத்து செய்யும் ஹாலிவுட் நடிகை ஜெனிபர் லோபஸ். மும்பை சித்தி விநாயகர் கோவிலில் ரோஹித் சர்மா, ஜெய்சா சாமி தரிசனம் செய்த T20 உலகக்கோப்பைக்கு பூஜை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலம். ஹிந்தி ஹாக்கி அணி கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷுக்கு 2 கோடி பரிசு, கேரள அரசு அறிவிப்பு. ஆந்திராவில் பயங்கரம். மருந்து நிறுவனத்தில் பரவிய தீ விபத்தில் 15 பேர் உடல் கருகி பலி, 17 பேர் படுகாயம். தாய்லாந்தில் கழிவறையில் இருந்து வாலிபரின் ஆண் விதைப்பையில் கொத்திய 12 அடி நீல பைத்தான் பாம்பு. அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், பெண்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சேமித்த இந்திய டாக்டர் கைது. விர்ஜீனியா மாகாணத்தில் தாயின் ஆண் நண்பரை துப்பாக்கியால் சுட்ட 3 வயது குழந்தை. உலக நாடுகளில் பரவி வரும் குரங்கு அம்மை நோய் புதிய கொரோனா தொற்று அல்ல. இதனை கட்டுப்படுத்த மருத்துவ அதிகாரிகளுக்கு தெரியும். உலக சுகாதார அமைப்பு அதிகாரி ஹன்ஸ் குளூச் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.